ஃபாதர்ஸ் டே. மாதத்துல எழுந்துருங்க பாப்போம். தாய்மாரெல்லாம் எழுந்துருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கரத்தை தட்டுங்க. ஜாமான் கரத்தை தட்டுங்க. ஆமென். சொன்ன நீங்கெல்லாம் பாக்கியவாதிகள். தேவன் உங்களை திறந்து கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்காருன்னா ஒரு குழந்தையை சுமக்கும்படியாக, ஒரு ஆத்மா அந்த பூமி கொண்டு வரும்படியாக நீங்களாம் ஒரு பாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நீங்க ஒரு பாத்திரமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். It's not easy. So never think that being mother is not easy. But God has chosen you, appointed you to bring a soul into this world. இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா கொண்டு வரும்படியாக தேவன் தேர்ந்தெடுத்தார். அதான் குழந்தை அபார்ஷன் பண்ணது பெரிய பாவம். அது கொலை பாவம். Abortion is something like murder. தேவன் உங்களை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அது sometimes you can't even understand. உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு கரு அது வைத்தது தேவன். அது எப்படி நடந்தாலும் தெரியல, எப்படி நடக்கும் அது another question mark. But the one that God make you a carrier of a soul. ஏதோ உலகத்துல வயிற்றுல கரு வச்சா அது சும்மா வரல, அது தேவனால் அனுப்பப்பட்ட கருன்னு நினைக்கிறேன். சில இடத்துல பார்க்கிறோம், சில ஊர்ல பெண்கள் கருப்படிக்கப்படுறாங்க, அது வழியாக பிள்ளை சுமக்கிறாங்க. அது என்ன சொல்லுவீங்க? அவங்க தவறு இல்லை. It's not her fault. Right? If God make a way, or God allow this to happen, and you have to carry that child, you have to carry that child. அதான் சொல்றேன், பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும், வாலிபு ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அகில் இன்னைக்கு தாயார் தினத்தில் there are so many things that we could not get answer now. One day we know. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பதில் கிடைக்காது. ஆனால் ஒரு நாள் தெரியும் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. Everything have a reason. That's why we must be wise. நம்ம புத்திசாலியாக இருக்கணும். வாழ்க்கையை இஷ்டம் போல நம்ம செய்ய முடியாது, இஷ்டம் போல வாழ முடியாது. நம்ம செய்து தவறு செஞ்சால் அதோட பரிகாரம், the consequences that you have to carry on through your life and make mistake. வாழ்க்கை முழுவதும் அந்த நீ சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தவறு செய்யும் போது. Easy to make mistake, but the consequence of the mistake you have to carry on to your life. Yes, you have to be very careful. ஆளுநர்கள் கேட்டுக்கொள்ளுங்க. அங்கே நம்ம பிதாவே இந்த கால்களுக்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். நாளில் சுவாமி எங்களோடு நீ பேச முடியாது. அந்த தாய் இடத்துல அஜா நீ கொடுத்த தாயர்களுக்காக நமக்கு நன்றி. உலகத்தில் அன்றவரே ஒரு ஆத்மாவை கொண்டு வரும்படியாக ஒரு கருவிகளாக சுவாமி பாத்திரமாக நிர்மைப்படுத்துறதுக்காக நன்றி ஸ்தோத்திரம். அவனுமாக தகப்பனே உலகத்தில் அத்தனை தாயர்களுக்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாள் எங்களோடு பேச முடியாது புகழ்கிறோம். சத்திய வாசனம் எங்கள் மத்தியில் கிரியேஷன் ஜெபிக்கிறோம். Lord, we pray, speak to us, Lord, through your word this morning as we offer ourselves to you, Father. In Jesus we pray. Amen. Hallelujah. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ
நீதிமொழி 14 Proverbs chapter 14 41 நீதிமொழி 14:1 வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இழுத்து போடுகிறாள். யார் கைனால? வேற ஆள் கைனால இல்ல. யார் கைனால? திருப்பி படிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைனால அதை இழுத்து போடுகிறாள். கட்டுகிறதும் அவன்தான், இடிக்கிறதும் யாரு? அவன் தான். கட்டுகிறதும் அவன் தான், இடித்து போடுறது யாரு? அவன் தான். அல்லேலூயா, ஆமென். ஆங்கிலே வீட்டை கட்டுகிறதும் இடிப்பதும் யார் கையில இருக்கு? யார்கிட்ட இருக்கு? புத்தியுள்ள ஸ்திரீ கையில இருக்கு. யார் கையில இருக்கு? புத்தியுள்ள ஸ்திரீ கையில இருக்கு. சங்கீதம் 127 Psalms 127 verse 1 2 verse 1 படிங்க. 127 Psalms 127 verse 1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா. அப்ப பாருங்க, வீட்டை கட்டுகிற கர்த்தர். அல்லேலூயா. யாரை கட்டுகிறா? கர்த்தர். எப்படி கட்டுகிறா? புத்தியில் இஸ்திரி கொண்டு கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா, ஆமென். அதே போல புத்தியில இஸ்திரி செய்வா, கட்டுற வீட்டை இடித்து போடுகிறார். Through ways a wise woman builds a house. மூணு காரணம் பார்த்து வர போகிறேன். God has put within the hearts of women a deep desire to settle, to nest, to build beautiful home for their families. Hallelujah. God has put within the hearts of women. தாயார்கள் பெண்களை they are like a backbone of the family. குடும்பத்துக்கு என்னது? முதுகெலும்பு போல. குடும்பத்தை தாங்கிறத கொடுத்தியார் ஒரு தாய் கையில் இருக்கு. அப்போ அந்த குடும்பத்தை கட்டி பராமரித்து கொண்டு வருது தாய் கருத்தை கொடுத்திருக்கிறார். Ultimately this home is not created with bricks and mortar. இந்த வீட்டை செவத்தினாலோ கல்லுனாலோ சிமெண்ட்ல கட்டுற வீடு இல்லை. அது எப்படி கட்டுகிறோம்னா பரிசுத்த ஆவியான தெய்வீக கிருபையினால, தெய்வீக பலத்தினால நம் தேவன ஆவியால் கட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Conversely, they are capable of tearing down their heart, that house. அதே வேளையில அதே வீட்டை என்னது? ஒரு ஸ்திரீ என்னது? உடைத்து தள்ள முடியும், இடித்து தள்ள முடியும். You can destroy the good works and progress that is being cultivated by the Spirit of God. ஆவியானவர் மூலமா கட்டின வீட்டை நீ சுயத்தில் எழும்பும் போது, சுயத்தில் ஈடுபடும் பொழுது அதே வீட்டை கட்டுற வீடை நீ எடுத்து போட முடியும். அவங்களே நம்ம மிகுந்த ஜாக்கிரதை இருக்க வேண்டும். முதலாவது காரியம் மூணு காலத்து முதல் காரியம் by seeking God for herself and a family. ஒரு தாய் விசுவாசத்துல முதலாவது தேவனை தேட வேண்டும். யாரை தேடணும்? யாரை தேடணும்? யாரை தேடணும்? ஜெகன் யாரை தேடணும்? யாரை தேடணும்? முன்னாடி தேடணுமா? யாரை தேடணும்? ஆண்டவர் தேடணும். முதல்ல யாரை தேடணும்?
ஒரு ஸ்திரீ வந்து யாருக்கு ஆண்டவரே தேடணும். புருஷனா இல்ல, யார் மாத்தணும்? ஆண்டவர் வந்து தேடணும். இல்லையா? திருமணம் ஆகாதவங்களை கேட்டுங்க. திருமணம் ஆகாத வாலிபர்களும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்களும் காலத்து திருமணம் ஆகும் போது one day you're going to get married also. So listen to the message. Advice for you. By seeking God for a self and a family. உனக்காகவும் குடும்பத்திற்காக நீ தேவனை தேடணும். நீதிமொழிகள் 9:10. Proverbs 9:10. Proverbs 9:10. நீதிமொழி 9:10. Amsa, Simla Sipuro. படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லது படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தர் அறிவு அறிவு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப பாருங்க, புத்தில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தில அப்பனா புத்திங்கிறது வருது, அந்த அறிவு, அந்த ஞானம் எங்க வருது? தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயந்து நீ வீட்டை கட்டும் போது அந்த வீடு நிலைத்து நிற்கும். ஆமென். அது யாருக்கு பயந்து? தேவனுக்கு பயப்படும் போதுதான் அந்த வீட்டு கர்த்தர் கட்ட ஆரம்பிப்பார். கர்த்தர் வீட்டை கட்ட பிரயாசம் விருதா சொல்லப்பட்ட வசனம் சொல்லுது. அப்ப தேவனுக்கு பயந்து ஒரு ஸ்திரீயானது தன் வீட்டை தேவன் பயந்து கட்டும் போது அந்த வீட்டு நிலைத்திருக்கும். The fear of the Lord is the foundation of wisdom. Knowledge of the Holy One results in good judgment. அப்ப தேவன் அறிகின்ற அறிவு நமக்கு ஒன்று, ஒரு பக்கம் தேவனை அறியணும், ஒன்னு நினைக்கணும், ஞானம் இருக்கணும். அங்கே எப்படி வரும் ஞானம்? தேவன் பயப்படும் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. நீதிமொழி 4 Proverbs chapter 4, நீதிமொழி 4:20-22. எடுத்து வாசிங்க தக்கது. என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். பாருங்க என்ன சொல்லுது? ஆண்டவர் வார்த்தை கவனி, தேவன வார்த்தையை கவனி, தேவ வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒரு தாய், ஒரு ஸ்திரீயானவர் பேசணும், யாருக்கு வார்த்தை கேட்கணும்? ஆண்டவர் வார்த்தை கவனிக்கணும், ஆண்டவர் வார்த்தை தம் செவி சாய்க்க வேண்டும். அப்புறம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் கர்த்தருடைய வார்த்தை கண்களை விட்டு பிரியாம இருப்பதாக, அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை இதயத்தில் காத்துக்கொள்ளு. என்னது காத்துக்கொள்ளு? கர்த்தருடைய வார்த்தையை பாதுகாத்துக் கொள்ளு. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அல்லேலூயா. அவங்களை கண்டுபிடிக்கிறது என்னது போட்டிருக்கு? ஜீவனும் உடலுக்கு ஆரோக்கியம். ஆமென். கர்த்தர் வார்த்தை உட்கார், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. Hallelujah. Amen. So build your family upon the foundation of the word of God. கர்த்தர் வார்த்தையில் குடும்பத்தை கட்டுகிறார். Amen. Hallelujah. எப்படி கட்டணும்? எப்படி கட்டணும்? கர்த்தர் வார்த்தை வீட்டை கட்ட வேண்டும். The foundation of your house must be based on the word of God. That house was stand. Amen. என்ன புயல் வந்தாலும் நான் வீடு நிற்கும். அல்லேலூயா. என்ன ஜாஸ்தி வரும்? கர்த்தருடைய வார்த்தை. அதுல வந்து இஸ்ரேலானவர் என்ன செய்யணும்? கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 6:33 சொல்லுது. Matthew chapter 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்போ இவைகள் உங்களுக்கு கூட. அல்லேலூயா. ஆமென். ஆகையில வீட்டை கட்டுவதற்கு முதலாக யார் இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. ஆமென். அப்போ குடும்பத்துக்கு தேவையான கத்து எல்லாரும் கட்ட சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? புலம்பிக்கிட்டே இருக்கோம். என்ன செய்யறோம்? இது சரியில்லை, அது சரியில்லை, புலம்பிக்கிட்டே இருக்கும். இது ஆண்டு விட்டுருவோம், வசந்த விட்டுருவோம், இதை விட்டு ஆண்டு விட்டா என்ன வரும்?
புலம்பு தான் வரும். என்ன வரும்? புலம்பு தான் வரும். You be grumbling, you complain, this not right, that not right, everything not right, but you right lah. நீங்க மட்டும் கரெக்ட், மற்ற எல்லாமே கரெக்ட் இல்லை. அப்போ ஆண்டவர் விட்டுட்டு போனாங்க. முதலாவது தேவனை தேட வந்தோம், தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆமென். யாரு தேடணும்? தேவன் தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சோ seek God. ஆண்டவரை தேடுங்க. தேவனை பயப்படுறதுக்காக ஞானத்தில் மாறணும். தேவனுக்கு பயப்படணும். Fear God. கர்த்தர் வார்த்தையில வீட்டை கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கும்போது இஸ்ரீயானவள தாயை வந்து சொன்னாங்க, பிள்ளைங்களுக்கு வசனத்தை போதிக்கணும். என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு வசனத்தை போதிக்கணும். வசனத்தை பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கணும். அப்போ சின்னலே போதிக்கும் போது தான் அந்த பிள்ளைங்க வசனத்தில் வளர ஆரம்பிட்டுங்க. அது வளர்த்தி போனாலும் அது திரும்பி வந்துடும். நான் அது தப்பி போனாலும் திரும்பி வந்து ஏற்றுக்கலாம். நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டீங்க, வசனத்தை நீங்க ஆமென். ரெண்டாவது காரியம் வந்து second thing, by participating in joyful productivity in the home. By participating joyful productivity of the home. வீட்டில் நடக்கிற காரியத்தில் என்னது நம்ம பங்கு பெறணுமா? என்ன பங்கு பெறணும்? வந்து குடும்ப தேவை சந்திக்கிறதுக்கு நம்ம பங்கு பெறணும். அல்லேலூயா. குடும்ப கட்டுறதுக்கு தேவை சந்திக்கிறது இஸ்ரீயானவர் அது பங்கு பெறணும். நீங்க பார்த்தோமா almost 99% wife are working. கரெக்டா? கரெக்டா இல்லையா? முக்கால்வாசி எல்லாமே வேலை செய்றாங்க. ஏன்னா ஒரு ஆள் சம்பாதிச்சு வீடு கட்ட முடியாது இப்போ சூழ்நிலை. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் Proverbs chapter 10 verse 4 and 5. Amsal 10 ayat 4-5. Proverbs chapter 10 verse 4 and 5. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையானவன். என்னது? சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் சோம்பனது சோம்பேறி. சோம்பேறி சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பு கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். அற்ப காலத்திலே தூங்குகிறவன் லட்சையை உண்டாக்குகிற மகன். அற்ப காலத்துல தூங்குறவன் என்ன செய்வான்? என்ன உண்டு பண்றான்? லட்சை. தமிழ்ல பேசுற புரியுதுங்க. Lazy hands makes for poverty. உட்காருங்க. Lazy hand makes அப்ப நான் என்ன சோம்பேறியான காரணம் என்ன கொண்டு வரோம்? தரித்திரத்தை கொண்டு வரோம் வீட்டுல. But diligent hands bring wealth. அப்ப சுறுசுறுப்பு காரணம் வேசனை நடத்தணும், செல்வத்தை வீட்டுக்கு கொண்டு வரும். அடுத்து பாருங்க, he who gathers crops in summer is a prudent son. அப்ப பாருங்க, அறுவடை காலத்துல இருந்தது அறுவடை செய்யணும் நம்ம, அத புத்திசாலி. அது விட்டுட்டு அறுவடை கால தூங்குறது, அறுவடை தூங்குறதுன்னு அர்த்தம் a disgraceful son. மதிப்பு கெட்டவன் போட்டிருக்கு, புத்தி கெட்டவன் போட்டிருக்கு. நீதிமொழி 12:11 Proverbs chapter 12 verse 11. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். திருப்பி படிங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே திருப்தி அடைவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். வீணானது என்னது? ஃபேண்டசி. நீங்க கற்பனை வாழ்ந்துட்டு இருக்க, நீ கற்பனை ஃபேண்டசில இருக்கிறீங்க. அல்லேலூயா. அம்மா இருக்கிறாங்க,
என்னோட தாய், என்னை பெத்தெடுத்த தாய். அவங்க பாருங்க, வயிற்றுல புள்ள சுமந்துட்டு போய் என்னது நிற்காமல் வெட்டுவாங்க. அப்பா வேலை செய்யறாரு, சம்பளம் ரொம்ப குறவு அப்ப அந்த காலத்துல. 90 வெள்ளி +100 எழுதும். ஒரு சம்பாதிச்சு சொல்லிட்டு அவங்க போய் வேலை செய்வாங்க. போயிட்டு ஒன்றிய மாறா இப்ப வெட்ட போவோம் காட்டுல போயிட்டு. இப்ப போனாலும் பிள்ளைங்க பயப்படுது, காட்டுல போகணும், பாம்பு பூச்சை கடலை ஓட, பாச கடலை ஓட போட்டாங்க, பூச்சை கடலை ஓட போட்டோம். நான் கொஞ்சம் சொல்லி காட்டுறேன் அவங்க எப்படிப்பட்டது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஸ்கூல் லீவு, நல்லா இருக்கு. அப்பம் போடுவாங்க. அப்பம் போட நாங்கள் விற்போம். அந்த காசு சேர்ப்பாங்க. வீட்டில் சுற்றி நிலம் இருக்கும், நிலத்தை கொத்தி பயிரிடுவோம். வெண்டிக்காய், கத்திரிக்காய், வெத்தலை, கரும்பு தோட்டம். வெத்தல் நான் கூட கொடுத்துருக்கேன், தாமரைக்கு போயிருக்கேன், வெத்தல கொடுத்துருக்கேன். போய் பக்தரா ஸ்டேட் போத்தக்கடை கரெக்ட்ல பாருங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அப்போ அவங்க வந்து வீட்டுல சோம்பேறி இல்லை, வீட்டுல சோம்பேறி இல்லை. என்ன அவங்க வந்து கை வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து பாருங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்டெடியா இருக்காங்க பாருங்க, ஸ்டீல் மாதிரி இருக்குங்களா. பாட்டு என்ன வைக்கிறீங்க? அந்த காலத்து உடம்பு, உழைச்ச உடம்பு அது. ஆமென். வேர்வை சிந்தி உழைச்ச உடம்பு அது. மவுண்டன் கொத்துவாங்க பாருங்க. அப்படியாக அப்ப நாங்களும் சேர்ந்து வேலை செய்வோம். வீட்டுல தோட்டத்தை அந்த கொத்தி, மண்ணை கொத்தி, நல்லா நட்டு பயிரிட்டு. அப்போ அவங்க வந்து வீட்டுல அவங்க சும்மா இல்லை பாருங்க. அப்போ அப்படியே காசு சேர்த்துருவாங்க. அப்படியே கொஞ்சம் சேர்த்து வச்சிருவாங்க. அவங்க காசு சேர்த்து வச்சிருவாங்க. அல்லேலூயா. அந்த காசை குடும்பத்துக்கு தேவைக்கு சந்திக்கணும்னு அவங்க என்ன செய்றாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா எத்தனை பெண்கள் வீட்டுல இருந்துகிட்டு ஒன்றும் செய்யாம அழுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பூரா முட்டை பேசிக்கிட்டு தேவையில்லாத பேர் ஒவ்வொரு வீட்டுல உட்காந்து வேலை சொல்லுது. நேரத்தில் போட்டிருக்கு பாருங்க, 1 தீமோத்தேயு 5:10 படிங்க. 1 Timothy chapter 5 verse 13. யாரு பெண்களுக்கு போட்டிருக்கு, என்னது சோம்பேறியா இருக்கிறாங்க. மோகனா சோம்பேறியா இருந்து அப்புறம் என்ன செய்வாங்க, வீடு திரிய பழகுவாங்க. அப்புறம் சோம்பல் மாத்திரமல்ல, என்னது அலப்பா, அலப்புறன்னு அர்த்தம். வெட்டி வேலை பேசுறேன், பிஸி பாடிலாம் அழைப்பு உள்ளவங்க. என்ன பேசுவாங்க, தகாத காரை பேசுறது, தேவையில்லாத காரை பேசுறாங்க. போயிட்டு வீடுடா போயிட்டு பிஸி போடி, வீட்டுல இருக்க முடியல, கார் வீட்டுல இல்ல, புருஷன் வேலைக்கு போயிட்டாரு, என்ன செய்யறது வீட்டுல, பக்கத்துல போயிட்டு கதை அடிக்குது, அங்க அந்த கதை அங்க கதை அடிக்குது. ஓ யூபத்து தெரியுமா உனக்கு, ஓ அங்க அது அங்க ஓடி போச்சு, இது இப்படி இருக்குது, அவன் புருஷன் இப்படி இருக்கான். இது தேவையில்லாத கதை பேசி என்னது குடும்பத்தை கெடுத்துரும்.
படி முடிச்சிட்டீங்களா? முடிச்சா? தகாத காரியங்கள். அப்ப பாருங்க, அது புத்தி இருக்கிற வீட்டுக்கு புத்தி இல்லாத தன் வீட்டை தன்னை உடைக்கிறார். அப்ப நம்ம எதை பேசுறது பத்தி பேசும்போது அதுக்காக உங்க குடும்பத்தில் நடக்கும். when you gossip of people's family, right, the same thing will come upon your family. அதெல்லாம் வந்து மத்த நம்ம இருக்காத அது பத்தி பேசாத, அவங்களுக்கு அப்படி ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அதை பற்றி அப்படி போயிட்டா, அவ அப்படி போயிட்டா, நாளைக்கு அதே நேரம் குடும்பத்துக்கு நடக்கும். அப்படி என்ன செய்வேன்? வந்து ஒப்பர வைக்க போறியா? அப்போ நம்ம வந்து பிறருடைய குடும்பத்தை பார்க்கும்போது அப்ப புத்தில இருக்கு. அப்போ என்னது? ஆண்டவருக்கு நீ பயந்தனா, if you fear God, what did you pray for the family, right? அவங்களுக்காக ஜெபம், அவங்களுக்காக ஜெபம். வெட்டிக்கிறத பேசிட்டு அப்ப நம்மளால குடும்பத்துக்குள்ளால என்ன செய்ய முடியும்? குடும்ப சூழ்நிலை இருக்கு. புருஷன் ஒருத்தர் வேலை செய்யறாரு, உன்னால என்ன செய்ய முடியும்? குடும்பத்துக்கு உன்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? சப்போர்ட் பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென். being productivity in the house. Ephesians 4 அதிகாரம், Ephesians chapter 4 verse 29 to 32. நாலாம் அதிகாரம் verse 29 நினைக்கிறேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். 29 to 32. Ephesians chapter 4. Ephesians 4 அதிகாரம் 29-32. படிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக உண்டாகும்படி பேசுங்கள். அந்த வார்த்தை பேசுங்க. பக்தி விருத்தி உண்டாக்குற வார்த்தை பேசுங்க. பிறபத்து குறைகள் பேசாதீங்க. பத்து குறை பேசினா பக்தி விருத்தி உண்டாகுது. பிற குடும்பத்தை நடக்க காத்து நீ பேசுனா உடனே அதே தான் சாபம் குடும்பத்தை தேடி வரும். The same thing will look for your family. அப்போ ஸ்பீக் வேர்ட் as productivity. படிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப நீங்க பேசணும். யாரை துக்கப்படுத்துறீங்க? நீங்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறீங்க. அப்ப மத்தவங்க குறைகளை பேசும்போது, பக்தி விருத்தி அடையாத வார்த்தை பேசும்போது என்ன நடக்குது? யாரை துக்கப்படுத்துறீங்க? தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்துறீங்க. மீட்கப்படும் ஆவியான முத்திரையா இருக்கிற is a seal of your redemption. அப்போ நீங்க பேசும்போது when you start to gossip about people, backbiting people, what you are grieving the Holy Spirit. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியால குடும்பம் கட்டப்படுகிறது. எப்படி கட்டப்படுது? பரிசுத்த Holy Spirit is helping you build that family. When you grieve the Holy Spirit, can the Holy Spirit help to build the family? You're going to put on the family. குடும்பத்தை எடுத்து கட்டதான் போற, இடித்து போட போற, கட்ட முடியாது. ஏன்னா குடும்பத்தை கட்டுறது கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் உன் பிரியாசெல்லாம் விருதா. கட்டுகிறது தேவன் கட்டுகிறார். அல்லேலூயா. Holy Spirit help you to build the family. So when you give the Holy Spirit, who's going to build your family? யார் குடும்பத்தை கட்டப்பாரு? ஆகவே வேற சொல்லுங்க, புத்தி உள்ள காரியம், புத்தி கெட்டு போகாத கொண்டுக்கு புத்தி கேட்ட காரியம் நாம் செய்ய வேண்டும். ஆகவே being so that wives or mothers being productive in the house. நீதிமொழி 13:4.
13:4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறி ஆத்மா விரும்பும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். ஜாக்குல ஆத்மாவோ அப்படி புஷ்டி ஆக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனம் நீதிமொழி 11:23. Proverbs 14:23. அப்போ பார்த்தீங்க. நீதிமானுடைய ஆசை நீதிமானுடைய ஆசை நன்மையே. 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 துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபக்கிணையாய் முடியும். 14:23. 14:23. 14:23. 14:23. 14:23. அம்சால். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். திருப்பி படிங்க. சகல பிரயாசத்தினாலும் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. பிரயோஜனம் உண்டு. பிரயாசம் பிரயோஜனம் கொடுக்கும். உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். அப்படியே வெறும் பேச்சு மட்டும் அது வறுமை கொண்டு வரும். பேச்சு பேசுறதுனா கிரிகை இல்ல. அல்லேலூயா. ஆமென். அப்ப இஸ்ரேல் வீட்டில் இருக்கும்போது சோம்பேறி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கிறது? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சில வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா வேற சுத்தமான இருக்காது. துணியெல்லாம் அப்படியே கிடக்கும். ஆத்துல போய் பார்த்தா தெரியும். அகத்தின் அழகு முகத்து தெரியும் போது வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் போனா தெரியும். வீடு எப்படிப்பட்ட வீடு எப்படி சுத்தமா இருக்காங்க. பாச வரவங்க வீட சுத்தமா இருக்கலாம். எல்லாம் கல்விடியா வச்சிருப்பாங்க. பாச வராதுல வீட்டுக்கு பாத்ரூம்லயே போக முடியாது. மைக் போட்டு வந்துடலாம். சுத்தம் சுகதம் தான் சொல்ல கல்யா. சுத்தம் அப்படி அந்த மாதிரி பாருங்க. நான் வந்து you must not be lazy. Must not be lazy. So பிள்ளைங்களை சொல்லணும். பிள்ளைங்களை வேலை செய்யாதுங்க வீட்டில். பிள்ளைங்க வீட்டில் ஒன்றும் செய்யாதுங்க. பிள்ளைங்க காலை எழுந்திருக்கும். காலை இல்லையா மத்தியானம் நாங்கள் காலை அப்துன்னு இல்லையா மோடி தூங்கி ஏஞ்சி துணி எடுக்கிறது இல்லை, துணி காய போடுறது இல்லை, வீடு கூட்டுறது இல்லை, பாத்ரூம் கழுவுறது இல்லை, சமைச்சு சாப்பிட்டு மங்க கழுவுறது இல்லை. சோம்பேறியாக வந்திருக்கேன் பிள்ளைங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப கொழுப்பு வச்சு போச்சு. ரொம்ப கொழுப்பு வச்சு போச்சு பிள்ளைங்க. நீ கல்யாணம் பண்ண எப்படி இருக்கு போது தெரியல எனக்கு. நீ கல்யாணம் எப்படி குடும்பத்துக்கு நடந்த போது தெரியல. இந்த பிள்ளைங்க அப்போ அந்த காலத்து பிள்ளைங்களை வந்து 10 வயசுல சமைக்க ஆரம்பிச்சுங்க. அந்த காலத்து பிள்ளைங்க 10 வயசுல சமைக்க ஆரம்பிச்சு. பிள்ளைங்க போன்ல உட்காந்துருக்கு. என்னது போன்ல மகனா தெரிஞ்சுட்டியா? பைபிள் திறக்கிறது இல்லை. ஆனா என்னது பேஸ்புக் மட்டும் திறக்கிறது. பைபிள் திறக்க தெரியுது. ஆனா பேஸ்புக் திறக்கிறது, வாட்ஸ்அப் பக்கம் தெரியுது. அதெல்லாம் தெரியுது. ஏன்னா அதெல்லாம் வந்து இது ஆட்டோமேட்டிக்கா ஆர்வம் வந்தது, ஆசை. அதெல்லாம் நீ கத்துக்கிறது உடனே வந்துடும். ஆனா இது தொடங்கிறதுக்கு being unproductive at home profits no one, not even yourself. Know that it's your responsibility. If you know it, then you will find joy of working hard in your home. Take delight in being good steward of God's gift, and you will feel less frustrated.
It's a process. Women who wisely establish a pattern of joyful hard work contribute to building up their houses. Hallelujah. Amen. அப்போ உங்களோட பாகம் நீங்க ஸ்திரியா இருக்கும் போது வீட்டுல உங்க பாகம் என்னது? அந்த வீட்டை என்னது சிறப்படுத்தி அந்த வீட்டுல ஆளு வீட்டுக்கு வந்தோன்னு என்னது அந்த வீடு என்னது அந்த பிரயாசம் யாருக்கு கையில இருக்கு? இஸ்திரி ஹோம் மினிஸ்டர், அவங்க ஹோம் மினிஸ்டர், அவங்க கையில இருக்கு. வீட்டுல போனாலும் அந்த வீடு கலகலப்பா இருக்காது. யாருக்கு அந்த இஸ்திரி கையில இருக்கு. House, that's what they call housewife, housemaker, homemaker. Hallelujah. Amen. அப்போ உங்களோட அப்போ நீங்க அப்போ God has ordained you. God has ordained you. God has set you apart for you are the homemaker. Hallelujah. Amen. அந்த தன்மை தேவன் உங்களை வச்சிட்டாரு ஆண்டவரே. God has put it inside you. It's like natural ability for you to do that. It's only until you become lazy then you don't do anything. சோம்பேறி வந்தா என்ன ஒண்ணு செய்ய மாட்டேன். ஏன் சோம்பேறி? அந்த தேவனுக்குள்ள அந்த தன்மை கர்த்தர் உங்களுக்கு எடுத்துட்டாரு உங்களுக்குள்ள. Hallelujah. Amen. When God built you, He really put you inside. God has programmed inside you all the good works that need to be done is inside of you. Amen. Hallelujah. அப்போ பாருங்க அப்போ நீங்க புத்தியுள்ள இருக்கும்போது நீங்க if you're hard working do it as a family, automatic குடும்பம் கட்டப்படாது. Hallelujah. It's all hard work. Everything is hard work. Lazy cannot do anything. சோம்பேறியா ஒண்ணும் செய்ய முடியாது. Amen. அங்கே இப்பவே நீங்க என்னது மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கணும். Hallelujah. வேதத்துல வாசிக்கும் போது சொந்த சுயபத்தில சாயாதே. Do not lie on your own understanding. ஆபிரகாம் சாரா ஆண்டவர் ஆபிரகாம் வாக்கு கொடுத்தாரு, உன்னை கொண்டு சந்ததி ஆசீர்வாதம் கொடுத்தாரு ஆண்டவர். 75 வயசுல ஆண்டவர் கூப்பிட்டாரு. 78 and 75. ஆபிரகாம் 80 வயசு தாண்டிடுச்சு. ஆனா புள்ள இல்ல. ஆண்டவர் சொன்ன புள்ள கொடுப்ப சொன்னாரு. ஆனா புள்ள இல்ல. அப்ப யார் ஐடியா கொடுக்குறா? ஆபிரகாமுக்கு சாரா ஐடியா கொடுக்குறா. என்ன ஐடியா கொடுக்குறாங்க? பரவாயில்ல, எனக்கு வயசாச்சு, நீ அந்த வேலைக்கு கொண்டு ஒரு பிள்ளை பத்துக்க, நம்ம பிள்ளை தானே. ஐடியா கொடுத்துரு யாரு? சாரா ஐடியா கொடுத்தா. ஐடியா கொடுத்துட்டு அவங்க தான் கடைசியில வீட்டை துரத்த சொன்னோம். யாரு? சாரா சொன்னாங்க நீ பிள்ளை பத்துக்கு, கடைசியில் அந்த பிள்ளை துரத்துன்னு அவங்க தான். வீட்டை கட்டவும் அவங்க தான், வீட்டை உடைச்சவும் அவங்க தான். அதெல்லாம் தான் வந்தது உபத்திரம். இது இன்னைக்கு வரைக்கும் நமக்கும் இஸ்மாயில் வரைக்கும் அந்த போராட்டம் ஓடி இருக்கு. ஏன் அன்னைக்கு செஞ்ச தவறு. ஐடியா கொடுக்குறாங்க பாருங்க. she want to help God now. She want to help God. ஆண்டு சொன்னாரே கொடுப்பேன்னு இவங்க என்னது ஆண்டு பிள்ளைனுக்கு உதவி செய்றாங்க. ஆண்டு செய்ய தெரியாதா அப்படி செய்யணும்? You cannot help God. God will do what He wants to do at His time. Amen. Therefore wait. காத்துரு, அவசரப்படாத. அவசரப்பட தேவையில்லாத என்னது பிரச்சனை சுமந்து கொண்டு இருக்கணும். அவசரப்பட்டால் தேவையில்லாத பிரச்சனை சுமந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள சுமந்து கொண்டு இருக்கணும். அவசரப்பட காத்துரு ஆண்டவரே. ஆமென். ரெண்டாவது பக்கம் ரெபெக்கா பார்க்கிறோம். யாரு? ரெபெக்கா. ரெபெக்கா பிள்ளை பார்க்கும்போது 2 பிள்ளை வயித்துல. எத்தனை பிள்ளை? 2 பிள்ளை போராட்டம். அப்போ ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இவ்வளவு உபத்திரம்? 2 என்னது 2 nations are battling. 2 தேசம் உங்களுக்கு போராடி கொண்டு இருக்குது.
அப்ப ஆண்டு சொன்னாரு, மூத்தவன் இளையவனுக்கு என்னது சேவை செய்வான். the oldest was serve the younger ன்னு சொல்லிட்டாரு. அவர் ஜெபிக்கும் போது ஆண்டு வெளிப்படுத்தினாரு என்னது, அழைப்பு யாருக்கு இருக்கு? youngest is on call. தேவன் கொடுத்த வாக்கு. அப்ப என்ன நடக்குதுங்களா, கடைசியில வந்து ஈசாக்கு வயசாச்சு. யாருக்கு வயசாச்சு? ஈசா. ஈசா யாரு? யாரு ஈசா? யாரு? அங்க அப்பா. யாரு அப்பா? இந்த 2 பிள்ளைங்க அப்பா. அப்ப வந்து ரெபெக்கா 2 பிள்ளை பிறந்திருக்கு. என்னது? ரெட்டை பிள்ளைங்க. என்னது? மூத்த பிள்ளை யாரு? ஈசாவு. ரெண்டாவது பிள்ளை யாக்கோபு. 2 பிள்ளைங்க பெத்து எடுத்துட்டாங்க. ஆனா அவ பிறக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த சின்ன பையன் எடுத்துக்கலாம், அவன் அண்ணன் காலை பிடிச்சி வெளியே வரான். அவன் உள்ள இழுக்க பார்த்தா வரல, உள்ளுக்கு இழுத்து வெளியேற பார்த்தா வர முடியல. ஆனா வரும்போது காலை பிடிச்சிட்டு வெளியே வந்தான். அவன் யாரு? இளைய பையன் யாக்கோபு. ஆனா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் அழைப்பு யாருக்கு இருக்கு? யாக்கோபு இருக்கு. ஆனா 2 பேரும் வளர்க்கும் போது அப்பா யார் செய்யாங்க? ஈசாவு செய்யாங்க. அம்மா யார் செய்யாங்க? யாக்கோபு செய்யாங்க. இதான பிரச்சனை. பிரச்சனை இல்லையாது. அப்பா ஒரு பிள்ளை, அம்மா ஒரு பிள்ளை. அப்ப குடும்பம் குடிச்சிருந்தான் பாரு. 2 பிள்ளை வளர்ந்து வந்தோடனே கடைசி யாரு? அப்பா வயசாச்சு. ஈசாக்கு கண்ணு தெரியல. அவன் சொல்ற பையன்ட்டு, மூத்த பையன்ட்டு, எப்ப எனக்காக நான் விரும்பின சாப்பாடு நீ ஒரு ஆடு அடிச்சு கொண்டு வா, சமைச்சு போட்டு சாப்பிட போறேன், நான் அவனை ஆசீர்வதிக்க போறேன்னு அப்பா சொல்லிட்டாரு. அம்மா காது விழுந்துட்டாங்க. ஐயோ ஐயோ, என்ன யாரா அப்பா ஆசீர்வாதம் அந்த பிள்ளை தொடரும். அம்மா சொன்னாங்க. அம்மா கேள்வி கேட்டானே, ஆஹா தப்பு நடக்குதே, தப்பு நடக்குது. யாரு தத்துவப்பட்ட? யாக்கோபு இல்ல. அப்பா வந்து என்னது யாரு கொடுக்க போய் ஆசீர்வாதம்? ஈசா கொடுக்க போறாரு. உடனே போயிட்டு சொல்ல மாட்டேன், யாக்கோபு அப்பா வந்து ஈசாவுக்கு ஆசீர்வாதம் போறாரு, நீ உடனே போய் ஒரு ஆடு கொண்டு வா, நானும் அது கேட்டு சமைச்சு கொடுக்குறேன், நீ ஈசா போல நடிச்சு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. எப்படி வாங்கணும்? ஈசா போல நடிச்சு ஏமாத்தி வாங்கி. அப்பா கண்ணு தெரியல. அப்பா சொன்னான், எப்படிமா முடியும்? எங்க அண்ணன் கையில என்னது முடி நிறைய இருக்கும், என் கையில முடியலையே, நான் எப்படி ஏமாத்துறது? நீ பரவாயில்ல, உனக்கு மேல ஒரு ஆட்டுத்தோல் போட்டுக்க. என்ன தோல்? ஆட்டுத்தோல் போட்டு போ. அம்மா ஐடியா கொடுக்குறாங்க பயங்கரமா. பையன் சொல்ல, இல்லம்மா இது சாபம். அம்மா சொல்ல, சாபத்தை நான் ஏத்துக்கிறேன். சாபத்தை அம்மா சொன்னா நான் ஏத்துக்கிறேன், நீ போ. அம்மா சமைச்சு கொடுத்துட்டாங்க. யாக்கு கொண்டு போறாங்க. அப்பாடு கொண்டு போயிட்டு அப்பா கேட்கறது, ஈசாவா? ஆமாப்பா நான் தான் ஈசாவு. ஈசாவா? குரல் யாக்கோ குரலா இருக்க. குரல் யார் குரல்? கிட்ட வந்து அப்பா தொட்டு பார்க்கறது. என்னது? ஆட்டுத்தோல் முடியல. ஆட்டுத்தோல் முடி வாடப்படுற ஆட்டு வாடகை அடிக்கும் போது வாடகம் திருப்பி கேட்கறது, இது ஈசாவா? ஆமா. சாப்பிட்டாரு, ஆசத்தை வாங்கிட்டான். யாரு வாங்கினா? முடிஞ்ச பிற்பாடு ஈசா வராங்க. என்னது? சமைச்சு கொண்டு வராங்க. அப்பா நான் வந்துட்டேன்ப்பா, உனக்கு ஏற்று சமைச்சேன். அப்ப முதல் வந்தது யாரு? யாக்கோபா. முதல் வாட்டி ஏமாத்திட்டான். என்ன ஏமாத்தினான்? புத்திர பாக்கியத்தை திருட்டான். என்னது? சூப்பு கொடுத்துட்டான். இப்போ இதை ஏத்துட்டானா அவனை கொலை செய்ய போறான். அவனை பாருங்க. அது நினைச்சு குடும்பம் பிரிஞ்சு போச்சு. குடும்பம் பிரிஞ்சு போச்சு. அண்ணக்காரன் வட்டுறான், சப்புல தம்பி சாவடிக்கணும். அப்ப அம்மா சொன்னாங்க, நீ என்னது என்னோட அண்ணன் வீட்டுக்கு போ, லாபா வீட்டுக்கு போ, அங்கிருந்து நீ கழிச்சுக்கோ. இல்லையா? என்ன சொல்ல வரீங்களா? கத்த சித்தம் உண்டு, ஆனா கூட வழிமுறை தவறான வழிமுறை. இல்லையா? Amen. God's choice is Jacob, but the mother acted on her own wisdom by bringing Jacob into the picture for the blessing. Hallelujah. Amen. You think God doesn't know how to do it? அவனுக்கு தெரியாது எப்படி கொண்டு வரணும், ஜாக்க கொண்டு வரணும் தெரியாது. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் நம்ம உதவி செஞ்சு கொண்டு வர முடியுமா? அப்ப நடந்தது என்னாச்சு? குடும்பம் பிரிஞ்சு போய்
யாக்கோபு வீட்டு விட்டு ஓடுற நிலைமை ஆச்சு. அது மட்டும் இல்ல, என்னது இத்தனோ வருஷம் அங்க இருந்து கஷ்டப்பட்டு தான் வராது யாக்கோபு. ஏன் அவ்வளவு பாடு, ஏன் அவ்வளவு உபத்திரம்? இதனால கர்த்தர் சித்தம் பிரகாரம் செய்யாதபடினால. Hallelujah. I mean, the promise is there, no? Promise of God is there. God fulfill. But what happens that you have to go through hard life. நீ கஷ்டப்பட்டு நீ கடுமையான பாதையில போய் திரும்பி வரல. எதனால தெரியுமா? You miss the plan of God. அல்லையா? தேவ திட்டத்தை நீ ஃபாலோ பண்ணாம சொந்த திட்டத்தை போனால என்னது அவ்வளவு உபத்திரம் வந்து அது படிச்சு கடைசில வந்தாங்க. ஆனா அந்த பகை வந்து முடியுதுங்களா? the enmity between Esau and Jacob never ended. கடைசி முழுக்க தலைமுறை சண்டை வந்துச்சு ரெண்டு பேருக்கும். என்னது குடும்ப சண்டை. ஈடோம், ஈசாவோட கோத்திரம் ஈடோம், யாக்கோபு கோத்திரம் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கும் ஈடோக்கும் சண்டை நடந்துச்சு. there was fight going on until the end. எங்க ஆரம்பிச்சது? எங்க குடும்பத்துல ஆரம்பிச்சது. ஏன் என்ன சொல்றேன்னா, God has a plan, God has purpose, but you don't intervene in God's purpose. Wait for God's timing. Hallelujah. அண்டா மூணாவது ஒரு ஸ்திரீ பார்க்கிறோம், பெட்ஷிபா. யாரு? எஷிபா இல்ல, பெட்ஷிபா. பெட்ஷிபா யாரு? தாவீதுடைய பொண்டாட்டி, தாவீதின் மனைவி. அப்போ ஆண்டவர் வந்து அந்த பெத்ஷெபாவோட மகனுக்கு சோலமன் தான் தேவன் கொண்டது. the kingdom, the next king after David is Solomon. ஆண்டவர் கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறாரு. என்ன நடக்குது தெரியுங்களா? தாவீது வயசாச்சு, கிங் டேவிட் very already வயசானோனே என்னாச்சு, இன்னொரு மகன் அடோனியா என்ன செஞ்சான்? self made king, சொந்தமா ராஜா முடியாதே. அவர் கூட்டத்தை கொண்டு போயிட்டு பாருங்க, ராஜா ஆகிறதுக்கு ஒன்று ஆசாரியர் இருக்கணும், அந்த must be a priest and also commander. அந்த கமாண்டர், சீஃப் கமாண்டர் வந்து ஜோவா சப்போர்ட்டட் அடோனியா. ஜோவா was not interested in Solomon. இல்ல அப்ப என்ன செய்றாங்க, இவங்க போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு இருந்து இன்னொரு பையன் அடோனியாவை அந்த ராஜாவை அபிஷேகம் பண்றாங்க. இந்த நியூஸ் யாருக்கு வந்துச்சு? பெத்ஷெபா. அடோனியா வந்து வேற தாயை வைத்து படுத்துவேன். இப்ப இவங்க கேள்விப்பட்டோன்னு என்ன செய்றாங்க, போயிட்டு ராஜாட்ட அழகா பேசுறாங்க. சொன்னாங்க, ராஜாவே நீங்க வாக்கு கொடுத்தீங்க, என் மகன் சோலமன் தான் ராஜா வர போறாங்க. ஆனா என்ன, ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குது? ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் வந்து உங்க மகன் அடோனியா வந்து ராஜாவை நியமிக்கப்பட்டாரு? அப்ப எங்க நிலைமை என்ன ஆகும்? அல்லேலூயா. பாரு, அவங்க வந்து முறையாக சரியாக போயிட்டு அவங்க பேசினாங்க. யார்கிட்ட? ராஜா கிட்ட. She didn't plan and do things her own way. சொந்தமாக அவன் போய் சொந்தமான ராஜாவை நியமிக்கப்பட்டான். சரிங்களா? அப்ப இவன் சொல்றாங்க, ராஜாவோட முறையாக போய் செஞ்சு கடைசியில இருந்து Solomon became king. அல்லேலூயா. கடைசியில அடிமை கேள்விப்பட்டு என்னது வந்து சோலமன் சாண்டை பண்றான், இதை மன்னிச்சிடு. ஆமென். அப்ப என்ன சொல்ல வராங்களா? கர்த்தர் சித்தம், God's plan, you don't act according to your own wisdom or own understanding. Amen. Hallelujah. சொந்த சுயத்தில் நீ இறங்கி செய்யாத. ஆமென். கர்த்தருக்கு காத்திரு. எஸ்னி தூக்கு பண்ணலாம். கர்த்தருக்கு காத்திரு. Wait for God timing. Amen. ஆண்டு வாக்கு கொடுத்தாங்க, நிறைவேற்றார் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். God will fulfill that. நம்ம காத்திருக்க வேண்டும். Amen. Hallelujah. அதிலிருந்து இஸ்திரியானவர் புத்திர ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்திரா வீட்டை எடுத்து போடுகிறார். இல்லையா? நான் சொன்ன 3 காரியம். ஒன்று வந்து
இஸ்ரவேல் மகனே கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தர் தேடுவது கர்த்தர் வார்த்தை கனப்படுத்த வேண்டும். இல்லையா? தன் வீட்டை எப்படி கட்டணுமா? ஆண்டவர் வார்த்தை கொண்டு வார்த்தை ஆசீர்வாதத்திலே வீட்டை கட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது முக்கியமான காரியம், அவங்க குடும்பத்தில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குடும்பம் கட்டுறதுக்கு be productivity in the house. சோம்பேறியாக இருக்க கூடாது. ஆமென். மூணாவது காரியம், by serving others in faith. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நாம சேவை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நமக்கு மட்டும் இல்லை. அல்லேலூயா. நமக்கு மட்டும் இல்லை. தேவ ராஜ்யம், kingdom of God is a big family. Kingdom of God is a big family. அப்ப இருக்கும்போது நமக்கு ஒரு பாகம் இருக்கு, நமக்கு ஒரு பாகம் உண்டு. நீதிமொழிகள் 3:27 படிங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. Do not withhold good from those who deserve it when it's in your power to help them. அப்ப பாருங்க, உங்களுடைய மத்தவங்களுக்கு உதவி செய்யத்தக்க ஒரு இடத்துல அந்த இருந்தா நீ செய்யி. அல்லேலூயா. Amen. You know that you have power to help others, help them. Because that's what God is looking upon you. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம மாத்திரம் இருக்க கூடாது. ரெண்டாவது பாருங்க, நீதிமொழி 11:25 அம்சா சபாத புலிமா 11:25 எடுத்து வாசிங்க. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இது படிங்க. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதாரணம். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்படினது the generous will prosper. Generous will prosper. Those who refresh others will themselves be refreshed. அப்ப மத்தவங்களுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சும் போது, அப்படினது நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்மளுக்கு அந்த உதவி தீர்வு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்புறீங்களா? நான் நம்புறேன். I believe. எதை விதைக்கிறோ அதை நீ அறுப்பாய். அப்ப நிச்சயமா நீங்க செய்யும்போது உங்களுக்கு அந்த பலன் கவுண்ட் ஆகும். நீதிமொழி 19:17 Proverbs 19:17 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு யாருக்கு கடன் கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியுமா? நீ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவர் கொடுத்தது யார் கொடுப்பா? தேவன் திரும்ப கொடுப்பார். ஆமென். உட்காருங்க. ஆமென். அப்ப ஏழைக்கு இறங்கு யாரு? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்க. அப்ப தேவன் நிச்சயம் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். We know we should be hospitable. நம்ம என்னது, நமக்கு உபசரிப்பு இருக்க வேணும். நமக்கு என்ன இருக்கணும்? உபசரிப்பு இருக்கணும். Do good works and serve others. Yet the most part we don't. நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்யணும், மற்ற நன்மை செய்ய வேண்டும். ஆனா அதே நேரத்தில் நம்ம செய்யாம இருக்கிறோம் பாருங்க. Is it for a lack of motivation? The more we learn about the nature of God's kingdom, the more we want to serve. அப்ப தேவ ராஜ்யத்துக்கு பார்க்கும்போது, தேவ ராஜ்யத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆமென், நிச்சயமா நீங்க உபசரிப்பு கொடுப்பீங்க. இல்லையா? If you know the nature of the kingdom of God, தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது அறிஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க செஞ்சீங்க
குடிப்பீங்க, உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். Have you ever noticed how the kingdom of God and the way up is down? God's kingdom is completely opposite our own logic. தேவ ராஜ்யம் வந்து நம்ம நினைக்கிறது போல அல்ல. நம்ம நினைக்கிற வேற, ஆனா தேவ ராஜ்யம் செய்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏன் நான் வந்து வேதத்தை பாருங்க. If you want to be first, நீங்க முன்னுக்கு நிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் முதல்ல நீ ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுது நீ எல்லாத்துக்கும் அடிமையா இருந்தா முன்னுக்கு நிக்க முடியும். மேத்யூ 20 அதிகாரம், chapter 20, மேத்யூ 20 படிங்க. மேத்யூ chapter 20. மேத்யூ 20:25. அடுத்து வாசிங்க. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். 2 பேர் வந்தாங்க. யாரு? யாக்கோபும் யோவான் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே நீங்க வரும்போது என்னது, நான் லெஃப்ட்ல நீங்க ரைட், என்னது அண்ணன் லெஃப்ட் ரைட்ல, நான் லெஃப்ட்ல உட்காரணும் ஆண்டவரே கேக்குறாங்க. அல்லேலூயா. அது கேட்ட 10 பேர் நினைச்சாங்க. 12 பேர்ல 10 பேர் கோவம் வந்துச்சு. ரைட்டா? அப்புறம் படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, இயேசு 12 பேர் கிட்ட வர செய்து, பிரஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். புறஜாதி உலகம் நடக்குது, அதிகாரி என்ன செய்யறான், சின்ன மன்னன் பூலி பண்றான், கண்ட்ரோல் பண்றான். ரைட்டா? உலக அதிகாரி அவன் பெரிய ஆளுன்னா கீழே இருக்கணும், நீ வேலை ஆளு, நீ அடிமை தான். அதிகாரம் கொண்டு ஆளுகை செய்யறான். ஆனா தேவராஜ்யம் அப்படியா? தேவராஜ்யம் அப்படி இல்ல. கருத்து படிங்க. பிடிச்சிங்களா? அடுத்த வசனம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க ஆகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், நீங்க பெரியவனா இருக்க விரும்பினார், you want to be chief, you want to be above all, you want to be control, right? இருக்க விரும்பினார் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். எப்படி இருக்கணும்? நீங்க பணிவிடைக்காரனா இருக்கணும். தொடர்ந்து பிடிக்கணும். 28 இருக்கும். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால், நீங்க முதல்ல இருக்க விரும்பினா அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். எப்படி இருக்கணுமா? ஊழியக்காரனா இருக்கணும். You want to be first, you must be servant of all. அப்புறம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அல்லேலூயா. எப்படி வந்த இயேசு கிறிஸ்து? மத்தவங்க அவரு ஊழியம் செய்ய வரல, அவரு ஊழியம் செய்ய வந்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். Jesus came to serve, not to be served. அவர் உட்கார்ந்து அதிகாரம் பண்ணல. நான் தான் வந்து தேவகுமாரன், நான் சொன்னதை செய்யுங்க சொன்னாரா இயேசு கிறிஸ்து? இல்ல. அவரே ஊழியம் செஞ்சார் இயேசு கிறிஸ்து. வீதியில நடந்து போனார் இயேசு கிறிஸ்து. அம்மா இல்லையா? ஆனா எப்போ மதத்துல என்ன எப்படி பாக்குறோம்? எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி உட்கார்ந்து இருக்காங்க? சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மத்தவங்க அவங்க பணிவிடை செய்யணும். ஏன்னா அவங்க குரு சீஃபு இயேசு கால கழுவினார். இயேசு கிறிஸ்து சீடரை கால கழுவினாரு. அதான் தேவராஜ்யம். ஆனா உலக ராஜ்யம் என்னது? நீங்க போய் என்னது யாருக்கு குரு கால கழுவணும் போயிட்டு. ஆனா இயேசு குரு என்னது? சீசர் கால கழுவுறாரு. தேவராஜ்யம் வேற, உலக ராஜ்யம் வேற. யாரும் சொல்றேன் இந்த தேவராஜ்யத்தின் பற்றி. ஆமென். மத்தவங்களுக்கு நீ பணிவிடை செய்யி, மத்தவங்களுக்கு உழிச்சி, மத்தவங்களுக்கு ஆதரி, மத்தவங்க உதவி செய்யி, மத்தவங்க தூக்கிடு. அதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். This is what God wants from us. Hallelujah. If you want to care, you must give.
If you want to get, you must give. நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? லிசன் நம்பா. கொடுக்கணும். கொடுக்கணும். லிசன் நம்பா. கொடுக்கணும். பக்கா கொடுக்கு. Luke chapter 6 verse 38. Luke 6:38. Luke 6:38. நீங்க கொடுக்கு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, எந்த அளவில் அளந்து கொடுக்கிறீங்களோ, அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஒரு கதை இருக்கு. என்ன கதை வந்து, அந்த அப்பா வந்து பாடிகார் கடைக்கு போறான். இப்போ ஒரு பாடிகார், அப்போ சின்ன பையன் போறான். யோவேல் வச்சுங்களேன், ஜோவேல் சின்ன பையன் அப்பா கூட போறான். போகும்போது அந்த கடையில போனோன்னு நிறைய முட்டாய் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பாதாம் இருக்குல்ல, நிறைய முட்டாய் இருந்துச்சு. அப்ப கடை சொன்னா, தம்பி எடுத்துக்க, தம்பி எவ்வளவு எடுத்துக்க. அந்த பையன் வந்து பார்த்து முடிக்கிறான். அப்போ பார்த்து எடுத்துக்கியா கோர்ஸ் போட்டு ஆல் சொல்லிட்டு சொல்லிட்டு நான் முடி பார்த்துட்டு இருக்கிறான். அவன் கடைசியில அந்த கடைக்காரர் எடுத்து கொடுத்தாரு. இந்த கடைக்காரர் எடுத்து கொடுத்தாரு. அப்பா கேட்டாரா, ஏன் எடுக்கல? அவன் சொன்னானா, அப்பா என் கை சின்ன கை, என் கையே நான் எடுத்த கொஞ்சம் வரும், அவர் எடுத்த ரொம்ப வரும், 2 கையில வாங்கி. இல்லையா? ஆமென். கொடுங்கள் அப்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். அம்மைக்கு குலுக்கி இல்ல, அப்ப நம்ம வந்து பாதாம் சீனி கொட்ட என்ன செய்வோம்? ஆட்டுறோம். ஏன் ஆட்டுறோம்? உள்ள இறங்கணும், நிறைய கொட்டணும். அது ஆண்டு சொல்ற அம்மைக்கு குலுக்கி கொடுக்கப்படுமா? அல்லேலூயா. ஆமென். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு. The ways of kingdom of God is different from this world. அப்ப நம்ம கொடுங்க கூட கேட்கிறோம். ஆண்டு சொல்ற நீ கொடு, அப்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, நான் சொல்லல. யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து சொன்னாரு. ஆமென். அப்ப தேவனுக்கு நம்மள சொன்ன பணிவிடை செய்யணும். நம்ம செய்யணும். You are to do good to your enemies. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ எதிரியை நேசி சொல்றாரு. எதிரிக்கு நன்மை செய்யி, பழி வாங்காத, பழி தேடாத. அல்லேலூயா. மத்தேயு 5:44. கஷ்டமா இருக்கா? மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யார் நேசிக்கணுமா? கூட்டாளி இல்ல, தோழி நண்பன் இல்ல, சத்துருவை சிநேகிக்க சொல்றதான் சிநேகிங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முடிச்சா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்க நிந்திக்கிறாங்களே அவங்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் வந்து இஸ்ரேல் சொல்லுறது? ஏன்னா பெண்கள் ரொம்ப கஷ்டம். பெண்கள் ரொம்ப கஷ்டம். ரோட்டுக்கு ஆத்திரப்பட்டாங்க, சண்டை போட்டோம்னா சேர மாட்டாங்க, கோச்சிப்பாங்க. சிக்கி நேமாரா, சிக்கி நேமி, சிக்கி தம்ம செக்கா, சிக்கி துங்க முக்கா ராஜு. நான் சொல்லிருக்காரு, பகைக்கு நேசி சொல்றாங்க, நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்றாங்க. மூச்சு தூக்கிட்டு வருது யாரு? உங்களுக்கு நஷ்டம். அல்லேலூயா. ஆமென். இருக்கீங்களா? கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கும்.
மேத்யூ 5ஆம் அதிகாரம், Matthew chapter 5:38-42. பெரிய விஷயத்துல வந்து சிரமம் நடக்குது. சிரமம் நடக்கும்போது முஸ்லீம் ஒரு இமான் வந்து கத்து கொடுக்குறான். அவன் வெளியூர் வந்திருக்கான். கத்து கொடுக்கும்போது அவன் வந்து, இருக்கீங்களா, கேட்குறீங்களா? அவன் வந்து சிரமம் கொடுக்கும்போது அவன் வந்து கிறிஸ்துவ தாக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாரு, சீனர். அவர் சொன்னாரு, கிறிஸ்துவம் அப்படி இல்லை சொல்லும்போது, அப்படி இல்லையா சொன்ன முன்னுக்குவான். யாரு கூப்பிட்டா? ப்ரொஃபஸர் முன்னுக்குவான். கிறிஸ்துவன் தானே. வேதம் சொல்லுது, உன் சட்டை கட்டா அங்கேயே கடிக்க சொல்லுது. சட்டை கட்டா அங்கேயே கடிச்சு விடு. கழுத்து இருக்கும், கோட்டை கட்டினேன், சட்டை கட்டு, சுலார் கட்ட சொன்னான். சுருவார் கட்டி கொடுத்துட்டு கழுத்துல அண்டர் அவமானம் மட்டும் போனார். யாரு? ப்ரொஃபஸர். எனக்கு கிறிஸ்துனால அவரு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு, அழுதுருக்காரு. அண்டவர் ஏன் எனக்கு நன்மை, எனக்கு ஏன் நன்மை? அந்த நாளில் வந்து அவர் ஆஃபீஸ் வரிசையாக வந்து ஸ்டூடெண்ட் மாணவர் நிற்கிறாங்க, வருஷம் நிற்கிறாங்க. எதுக்கு? அவர் மன்னிப்பு கேட்குறது. அவன் சொல்றாரு, ராயனா தேசே இது உண்மையான மனசு இல்லையா? கஷ்டமா இருக்கா? இன்னும் சாட்சிக்கலையே பார்த்தீங்களா? துபாயில் வந்து ஒரு வல்லக்கரம் வந்து அந்த இடத்துல கழிக்கும் போது ஆண்டவர் விசுவாசம், நல்ல ஒரு விசுவாசி. அவர் எப்போதும் வந்து அவர் காலில் வேதம் இருக்குமா? கேட்கும் வேதம் எப்போதும் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகும்போது காலில் முடி வேதம் இருக்கும்போது அவன் சொன்னா, இது என்னது வேதம், இது ஏன் நீ எடுத்து வர கட்டணும்? அவர் சொன்னா, இதுதான் ஆண்டவர் வார்த்தை. அப்போ பாருங்க, இந்த நாளில் வந்து இந்த நியூஸ் வந்து அந்த துபாய் ராஜாக்கு போனோன்னு அவர் கூப்பிட்டு சொன்னாங்க. அப்போ சொன்ன அந்த இந்த வேதம் வந்து இது வந்து முஸ்லீம் நாடு, இது வந்து முஸ்லீம் நாடு, அனுமதிக்க முடியாது சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றாரு, நான் தான் இந்த வேத வசனம் எல்லாம் முடிக்க முடியாது. கடைசியில் வந்து அவரை வந்து அவமானப்படுத்தி பிள்ளைகளை ஏற்றி விட்டாங்க. அவமானப்படுத்தி பிள்ளைகளை ஏற்றி விடும்போது அவர் அழுதுகிட்டே போனாங்க. பெரிய பிஸ்னஸ் பண்ண வந்து அழுதுட்டு பேசிட்டு அந்த ஊரில் போயிட்டு ஒரு கிராமத்தில் போயிட்டு வந்துட்டார். இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் ரயிலில் போகும்போது ஒரு சகோதரிட்ட போயிட்டு ஒரு ஸ்திரியானவர்கள் அவர்கிட்ட போயிட்டு சாட்சி சொல்லியிருக்காரு. சாட்சி சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் பிற்பாடு அந்த அமெரிக்க தேச பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு வந்து, துபாய்க்கு வந்து நம்ம வந்து ஒரு பிரதிநிதி அனுப்பணும், send one ambassador to Dubai. இதுக்கு நான் வந்து அந்த ஊர் நிலைமை விசாரிக்கிறதுக்கு, அந்த ஊருடைய நிலைமை விசாரிக்கிறதுக்கு, அந்த ஊர் எப்படி போயிட்டு இருக்குது, சரியா போறாங்களா இல்லை. ஏன்னா வந்து அமெரிக்கா இருந்திருக்காங்க டைம்ல பாருங்க. இருக்கும்போது என்னெல்லாம் அமெரிக்காக்காரங்க போயிட்டு அங்கே போய் விசாரிக்கும் போது இது தெரியலையோ அந்த தேசத்துல அடுத்த அதிகாரியை நியமிக்கிறதுக்கு அமெரிக்காக்காரர் இருக்கு. நெக்ஸ்ட் கிங் ரூலர்ஸ், they can decide who to be next rulers. America has a power to do that. அப்போ வந்து ஒரு டீம் ரெடி பண்ணிட்டாங்க போகிறதுக்கு. இங்கே அமெரிக்கா போயிட்டு நல்லா விசாரிக்கிறதுக்கு. They will go to investigate, find how the situation going happen in Dubai. அப்போ எல்லாம் செஞ்ச பிற்பாடு வந்து ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அரேஞ்ச் பண்ணிருக்கும் போது நீங்கள் முதல்ல கேட்டுருப்பீங்க சாட்சி. அப்போ வந்து ஆனால் வந்து டீமுக்கு லீடர் கிடைக்கல, யார் கிடைக்கல, டீமுக்கு சரியான ஒரு தலைவர் கிடைக்கல. அப்போ வந்து இந்த சகோதரர் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல, அவங்க தான் வந்து ஒரு அட்வைஸ் இருக்கிறாங்க அந்த பிரசிடென்ட்டுக்கு. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவர் துபாய் படலாம் வெல் படிச்சுருக்காரு, அப்போ அவருக்கு வந்து
அந்த தேசத்துடைய நிலைமை என்ன தெரியும்? யார் இருந்தாலும் இவர் தான். அவனை விட்டு போனா தெரியுங்களா? அவர் தான். கடைசியில் வந்து அவரை கூப்பிட்டு இப்போ எப்படி போறாரு? அவரு ஒரு விஐபியை போறாரு. என்னது கவர்மெண்டுடைய பிரதிநிதியா போறாரு தேசத்துக்கு போகும்போது. எந்த தேசம் அவர் அவமானம் பிடிச்சோ தேசத்துக்கு இவர் போறாரு. போகும்போது அவருக்கு தனியா ஒரு ஏர்பிளேன் போகுது, இறங்குது. ஏர்போர்ட் இறங்கும் போது எந்த தேசம் அவமானப்பட்டு அனுப்பினாரோ வரவேற்பு என்னது? ரெட் கப்பல் நடந்து வராது. ரெட் கப்பல் நடந்து வந்து சுத்தி நிற்கிறாங்க. அந்த ஊர் துபாய் சோஜா நிற்கிறாங்க வரவேற்பு. கடிச்சு போட்டு அந்த தேசத்துல என்னென்ன நிலைமை விசாரித்து அவர் மார்க் போட்டால் தான் அந்த தேசத்துக்கு அப்ரூவல் கிடைக்கும் அமெரிக்காவுக்கு. கடைசியில் வந்து அந்த ராஜா கிட்ட வந்து அவன் மினிஸ்டர் சொல்றான்னா, இவர் யார் தெரியுமா? யார் இது? யார் அவன் மட்டும் அனுப்பினியோ அந்த ஆள் தான் இது. ராஜா நடுங்கி போயிருக்கார். ராஜா நடுங்கி போயிட்டு சொன்னார் அவன்கிட்ட போயிட்டு, என்னை மன்னிச்சுங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன சொல்றாரு? எந்த ஊர்ல வேதத்துக்காக அவமானப்பட்டு அனுப்பப்பட்டாரோ அந்த தேசத்துக்கு தேவன் இவரை அனுப்பி எந்த ராஜா அவமானப்படுத்த அந்த ராஜாவை இவர் கனப்படுத்தி அந்த ராஜாவை இவருக்கு பயந்து அடங்கி இருந்து அவர் சொன்னாருன்னா, அவர் சொன்னார் அமெரிக்கா போகும்போது அந்த ஊர்ல வேதத்துக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க இப்போ எழுதிட்டாங்க. அதுல இருந்து இந்த ஊர்ல போட்டிருக்கு அமெரிக்கா எனக்கு கொடுத்தது வேதத்துக்கு அதிகாரம் கொடுக்க சொல்லிட்டாரு. அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்ல வர்றதுங்களா? நம்ம வந்து தேவனுக்கா செய்யும் போது ஜனங்களை அவமானப்படுத்தினா கூட கர்த்தர் நமக்கு என்ன நமக்காக பரிந்து பேசுவார். அல்லேலூயா. எங்க நாம அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்த முடியும் கூட. ஆமென். அல்லேலூயா. அப்படியே இருக்கும்போது இஸ்ரேலானவர் தன் வீட்டை கட்ட சொல்லும் போது அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட ஊழிய பகுதி வந்து நம்ம நன்மை செய்ய வேண்டும். நம்ம நன்மை செய்ய, we must be hospitable. பணிவிடை செய்ய மட்டும் உபசரிப்பு நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த தன்மை தேவன் இஸ்ரேல் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமா இல்லையா சொல்லுங்க. இசி அவங்க இயேசு இருக்கும்போது அவர் சுற்றில அநேக இஸ்ரேல் இருந்தாங்க. யார் இருந்தா? Many women are they are the one who serve the disciple. Hallelujah. Amen. அநேகர் பார்க்க சில பேர் காசு வசனங்கள் கொடுத்தவங்க இருக்கிறாங்க எல்லாம். அப்படியாக இந்த பெண்கள் தான் அந்த ஊழியத்துக்கு தாங்கினவங்க தெரியுமா நாட்கள்ல. Hallelujah. Amen. Amen. அப்படியாக இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிப்பு இதெல்லாம் தேவன் உபயோகிச்சிருக்கிறார். அப்போ தாயா இருக்கும்போது ஸ்திரத்துவம் அந்த நம்ம தன்மை நம்ம செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்ம உலக படம் எதிர்பார்க்க முடியாது. We cannot look how the world treat differently, but the kingdom of God is different. Amen. And when you serve, you are blessed. Hallelujah. Don't expect when you serve. எதிர்பார்க்காம செய்யுங்க. ஏன்னா யார் செய்யுங்க? தேவன் செய்யுங்க. ஆமென். ஜெபம் செய்யுங்க.